ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை விருகம்பகத்தில் இருக்கக்கூடிய ஐநாக்ஸ் திரையரங்கம், அதாவது நேஷனல் தேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலையே ஒரு 3 லேண்ட்மார்க் இருக்குதுங்க. வேம்புலியம்மன் கோயில் இருக்குது, சிக்னல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா A4 ஹாஸ்பிட்டல் கூட அந்த சிக்னலோட கார்னரில் தான் இருக்குது. இந்த சிக்னல் தாண்டி, அதாவது வேம்புலியம்மன் கோயில் சிக்னல் தாண்டின உடனேயே ஆழ்வார்த்து நகரில் இருக்கக்கூடிய மெகா மார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். மெகா மார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னாலும் தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அந்த மெகா மார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு நேர் எதிரோடு போனோம்னா காந்தி தெரு, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் நேம் வந்து காந்தி தெரு. காந்தி தெருவில் குஹா கல்யாண மண்டபம்னு ஒன்று இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் லிஃப்ட் கட் பண்ணால் மெயின் ரோட்டில் இருந்து 2வது ப்ராப்பர்ட்டிங்க. ஒரு அருமையான இடம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. அந்த இடம் பார்த்திங்கன்னா வெறும் காலி இடமாக இல்லாமல் டெமாலிஷ் பண்ணக்கூடிய பில்டிங்கோட சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. அந்த இடத்த பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 30 அடி ரோடுங்க. 30 அடி ரோட்டில் அந்த இடத்தோட லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 40 அடி. அந்த இடத்தோட லேண்டு டைமென்ஷன், அதாவது நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40க்கு 60ங்க. அந்த இடத்தோட மொத்த அளவு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 2400 சதுரடி. இந்த 2400 சதுரடியில் ஒரு டெமாலிஷ் பண்ணக்கூடிய பில்டிங் வந்து உள்ளே இருக்குதுங்க. இந்த இடம் பக்காவான CMDA அப்ரூவ்டு உள்ள பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி உள்ள அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த இடம் இருக்கக்கூடிய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங். இந்த இடத்துடைய விலை, அந்த இடத்தின் உரிமையாளர் வந்து எங்கள்கிட்ட சொன்ன விலை பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபா சொல்கிறாங்க. ஏற்கனவே 2-3 கிளைண்ட் வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த ஓனர் வந்து கொடுக்கல. ஏன்னா அவங்க கம்மியாக ரேட் கேட்டங்காட்டி கொடுக்கல. அவருடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4,75,00,000 தான் ஃபைனல் ப்ரைஸ் சொல்கிறாங்க. அதுவும் அந்த ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் மணியாக கேட்குறாங்க. பிளாக் மணி கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஏன்னா நார்மலாகவே வந்து ஒரு இடம் வந்து பத்திரம் பதிவு பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நானும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஆஸ் பர் கைட்லைன் வேலைப்படி அந்த இடத்துல வந்து என்ன விலை இருக்குதோ அந்த விலைக்கு வந்து ஒயிட் மணிமு, மீதி இருக்கக்கூடியதை பிளாக் மணி, இப்படி தான் வந்து நடைமுறையில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா அந்த இடத்தின் உரிமையாளர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ரேட்டுக்கு வந்து இந்த இடம் வந்து ஃபைனல் பண்ணுறோமோ, அதாவது 4.25 கோடிங்கிறது ஃபைனல் சொல்லிட்டாங்க. அந்த 4.25 கோடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட் மணியில் கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு பதிவில் சொன்ன மாதிரி தாங்க, அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ நம்ம யூடியூப் சேனலில் பதிவில் வந்து போடுறது கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நம்ம யூடியூப் சேனலில் பதிவில் போடுறோம். இந்த இடத்த, அதாவது ஆழ்வார்த்து நகரில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா டிலே பண்ணாமல் உடனடியாக வந்து எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. நீங்கள் இடம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை இடம் காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். இடத்த பாருங்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேங்க, இப்போ நான் சொல்லக்கூடிய இடம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நல்ல அருமையான இடம் தாங்க. மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கிறங்காட்டி கண்டிப்பாக இந்த இடம் வந்து நல்ல அருமையான இடமாக தான் இருக்குது. நான் நல்ல இடங்கிற சொல்கிறத விட இந்த பதிவை கேட்டுட்டு நீங்கள் இடம் பார்க்க வந்துட்டு நீங்கள் இடத்த பார்த்துட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உண்மையாக இல்லைங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டேரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட உட்காந்து பேசுங்க. ரேட்டு ஏற்கனவே அவர் ஃபைனல் பண்ணி தான் சொல்கிறாங்க. அந்த ரேட் உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வந்து வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் பார்க்குறதுக்காக உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் வந்து லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த வாங்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக நீங்கள் வந்து பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.